நம்ம மனசு ரொம்ப பாரமா அழுத்துற ஒரு விஷயம் என்னன்னா கடந்த காலம். அதை விட்டுட்டு எப்படிப்பா முன்னாடி போறதுன்னு நாம எல்லாருமே யோசிச்சிருப்போம் இல்லையா? இதுக்கான பதில ஒரு செம்ம பவர்ஃபுல்லான கவிதையில தேட போறோம். அந்த கவிதையோட தலைப்பு தன்னம்பிக்கை பாடல். வாங்க இது என்ன சொல்லுதுன்னு ஆழமா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏதோ ஒன்ன இழந்ததை நினைச்சு மனசு ரொம்பவே கஷ்டப்படும். அப்படி வருத்தப்படுற நம்ம மனசுகிட்ட தான் இந்த கவிதை நேரடியா பேசுது. முதல்ல இந்த வருத்தத்துக்கு ஆணிவேர் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் வாங்க. சோ பகுதிக்குள்ள போறோம். வருந்தும் இதயம். நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ற இந்த முக்கியமான பிரச்சனைய முதல்ல நாம சரியா புரிஞ்சுக்கணும். அப்போதான் இதுக்கான தீர்வை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்க முடியும். அந்த தீர்வை நோக்கிய முதல் படி என்ன தெரியுமா? துயரம். ஆமா, துயரங்கிறது நம்ம எல்லாரும் கடந்து போற ஒரு பொதுவான பாதை தான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இங்கிருந்து தான் நம்மளோட ஒரு புது பயணம் ஆரம்பிக்க போகுது. இப்போ கவிதை நம்ம கிட்ட ரொம்ப ஆழமான அதே சமயம் சிம்பிளான ஒரு கேள்வியை கேக்குது. யாருக்கு தான் இங்க துயரம் இல்ல? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகத்துல கஷ்டப்படுறது நாம மட்டும் இல்ல. இந்த ஒரு விஷயத்தை நாம உணரும் போதுதான் மாற்றத்துக்கான முதல் படியா ஆரம்பிக்குது. ஓகே, துயரம் எல்லாருக்கும் இருக்குன்னு ஒத்துக்கலாம். அப்போ அதுல இருந்து எப்படிப்பா வெளியே வர்றது? அதுக்கான பதில் இந்த ஒற்றை வரியில இருக்கு. துடைத்தால் தானே உயரம். அதாவது துயரத்தை பார்த்து பயந்து ஓடுறதோ தவிர்க்கிறதோ இல்ல, அதை தைரியமா தொடச்சி எரிஞ்சிட்டு முன்னாடி போறதுல தான் நம்மளோட உண்மையான வளர்ச்சி இருக்கு. இது வெறும் வார்த்தை இல்லைங்க, இது ஒரு ஆக்ஷன். அப்போ இந்த முதல் பகுதியில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னா, நம்மளோட ஒரு புது மைண்ட் செட் தான் நம்மளோட புது பயணத்துக்கான விதையே. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு, அதை நாம தான் கிளைம் பண்ணணும். இதுதாங்க நம்பிக்கையோட மொத்த சாராம்சமே. சரி, இப்போ நம்மளோட பர்சனல் ஃபீலிங்ஸ்ல இருந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை தத்துவத்தையே பார்க்க போறோம். அது என்னன்னா, ஒவ்வொரு முடிவுக்குள்ளேயும் ஒரு தொடக்கம் ஒளிஞ்சிருக்கு அங்கிற உண்மைதான். யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய வெடிப்பு, ஒரு பிக் பேங்ல இருந்து தானே உருவாச்சு. கவிதை இத எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க. எல்லா படைப்புக்குமே ஒரு வகையான அழிவு தான் ஆரம்ப புள்ளியா இருந்திருக்கு. நம்ம கவிதையோட இந்த ஞானத்தை இப்ப இருக்கிற மாடர்ன் உலகத்துல கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன்னு ஒரு கான்செப்ட சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, பழைய விஷயங்கள் அழியிறது ஒரு எண்ட் கிடையாது, அது புது விஷயங்கள் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு முதல் படி. ஒரு முடிவு தான் இன்னொரு சூப்பரான தொடக்கத்துக்கான நுழைவாயில் மாதிரி. சரி, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது? அதுக்கு கவிதை ரெண்டு சிம்பிள் ஸ்டெப் சொல்லுது. ஸ்டெப் 1, இதுவும் ஒரு நாள் மறையும்னு முழுசா நம்புங்க. அதாவது எந்த கஷ்டமும் இங்க பெர்மனன்ட் இல்ல. ஸ்டெப் 2, நம்பு, எதுவும் முடியும்னு நம்புங்க. இந்த 2 நம்பிக்கை தான் நம்ம மன உறுதிக்கான ஃபவுண்டேஷனே. இந்த மன உறுதிங்கிறது சும்மா தத்துவம் மட்டும் இல்லைங்க. நிஜ வாழ்க்கையில இது எப்படி ஒரு நாட்டையே மொத்தமா மாத்தி போட்டுச்சுன்னு ஒரு பவர்ஃபுல் உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ நம்ம கவிதையோட கிளைமேக்ஸ்க்கு போக போறோம். போருக்கு அப்புறம் ஜப்பானோட கதை. அதை தான் கவிதை இப்போ நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. அந்த நாடு சந்திச்ச அந்த பேரழிவு, ஆறா ஓடுன ரத்தம், இதை அப்படியே காட்சிப்படுத்துது. நாம கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு இழப்போட ஆரம்பம் அது. அந்த அழிவோட பயங்கரம் இதோட நிக்கல. காதே கிழிற அளவுக்கு கேக்குற அந்த குண்டு சத்தம் சத்தியமா இனிமே ஒரு புது தொடக்கம் சாத்தியமே இல்லைன்னு நினைக்க வைக்கிற ஒரு மோசமான சூழல் அது. கரெக்டா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. ஜப்பானுக்கு முன்னாடி 2 சாய்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்னு, நடந்ததே நினைச்சு வருத்தத்திலேயே மூழ்கி போறது, இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு விழிச்சு எழுந்து வேலை பார்க்கறது. ஜப்பான் 2வது வழியை தேர்ந்தெடுத்துச்சு. அதுதான் வருந்திட நின்றான் என்றே விழித்தான் வென்றவன் ஜப்பான். எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த முடிவது. ஓகே, ஜப்பானோட கதையிலிருந்து இப்போ கவிதை நேரடியா நம்ம கிட்ட உங்ககிட்ட பேச போகுது. இது உங்க வெற்றிக்கான பயணத்துக்கான ஒரு கட்டளை. இந்த கவிதையோட கடைசி ஆனா ரொம்பவே வலிமையான அட்வைஸ் இல்ல ஒரு கட்டளைனே சொல்லலாம். அது இதுதான்: புதிதாய் உன்னை செதுக்கு. பழைய சுமையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை நீங்களே ஒரு புது சிற்பம் மாதிரி செதுக்கணும். அப்படி உங்களை நீங்களே புதுசா செதுக்க ஆரம்பிச்சா அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? வெற்றி பயணம் உனக்கு, வெற்றிக்கான பாதை உங்களுக்காக திறக்கும்னு இந்த கவிதை அவ்வளவு உறுதியா சொல்லுது. கடைசியா நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே திரும்ப வரும். ஒரு வித மண்ணுக்குள்ள புதைஞ்சு தன்னை ஒரு வகையில அழிச்சுக்கிட்டு தான் புதுசா முளைக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ள நீங்களே புதைஞ்சு பழையதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது சக்தியோட திரும்ப எழுந்து வரணும். இதுதான் மறுபிறப்பின் தத்துவம். இந்த கவிதை கேட்ட அதே கேள்விய
இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன், புதிதாய் உங்களை நீங்க எப்படி செதுக்க போறீங்க? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுடைய அந்த வெற்றி பயணம் இப்போ இந்த நிமிஷமே தொடங்குது.